ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பை வச்சு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துடலாம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுட்டு சப்பாத்திக்கு எப்படி நம்ம மாவு பிசைகிறோமோ அதே மாதிரி பிசைஞ்சிடலாம். 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துடணும். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம். நான் 1/4 கப் நல்லெண்ணெய் ஊற்றி நான் அதை ஊற வைக்க போகிறேன். 5 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் போலி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஊற வச்ச பருப்பை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு பருப்பு போட்டுடலாம். 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இனி ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் அதில் போடுங்க. போட்டுட்டு நல்லா திக்காகுது வரைக்கும் நல்லா கிளறிகிட்டே இருக்கலாம். கிளற நல்லா திக்காயிரும். அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஆகும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இனி மாவு கொஞ்சமாக அதை எடுத்துக்கலாம். அதை உருண்டை பிடிச்சிக்கலாம். அதை இதேமாரி பண்ணிவிட்டு அந்த உருண்டையை அதுக்குள்ளே போட்டுருங்க. வச்சுட்டு இதே மாதிரியே மடக்கி விட்டுருங்க. இப்போது சப்பாத்தி மாவு தேய்க்கிறது மாதிரி தேய்ச்சிடலாம். கோதுமை மாவோ மைதா மாவோ சேர்க்கக்கூடாது. தேய்க்கிறதுக்கு பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணணும். இனி அடுப்பில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். இப்போ சூப்பரான போலி நமக்கு ரெடி ஆயாச்சு. அந்த பூரணம் அங்கங்கன்னு வெளியே வராமல் சூப்பராகவே இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.